Welcome to my YouTube channel. Yes, study with yes Ajay. இன்னைக்கு நம்ம ப்ராக்டிகல்ஸ்ல ரெண்டாவது ப்ராக்டிகல் பார்க்க போறோம். அதுல ரைட் த C++ program to check percentage of the student and display the divisions distinct first, second, third or fail. Scoring at uses cases. இது switch அப்படின்னு ஒரு கேசஸ் மூலமா பண்றது. ஃபர்ஸ்ட் வழக்கம் போல நம்ம header file include iostream அடுத்து use namespace c int main இது காமனா போட்டுட்டு brackets ஓபன் பண்ணுங்க. அதாவது மீன்ஸ் parenthesis float ஏன்னா நம்ம percentage பாயிண்ட்ல கூட போலாம். ஸோ float percentage int x int x தான். coutல enter your percentage, cin ல percentage, coutல your scored, coutல நீங்க ஸ்கோர் பண்ணது இந்த பர்சன்டேஜ்னு போட்டு இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை போட்டு எண்டல் அப்படின்னு காட்ட சொல்றோம். அடுத்து x is equal to நம்ம இங்க int x அப்பாயின் பண்ணியிருக்கோம்ல, அப்போ x is equal to percentage நம்ம சொன்ன போட்ட பர்சன்டேஜ். இப்போ எக்ஸாம்பிள் 80 டிவைட் பை 10, டிவைட் பை 10னா 80 டிவைட் பை 10னா 0 0 கேன்சல் ஆகி 8ன்னு வரும். 8/1 அதை நம்ம 8ன்னு கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டா? அடுத்து ஸ்விட்ச் எக்ஸ். இப்போ நம்ம எக்ஸ் தான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எடுக்க போறோம். இது கேசஸ், அதாவது கேஸ் 10னா நம்ம 100 மார்க் எடுத்திருக்கோம். கேஸ் 9னா 90 மார்க். கேஸ் 8னா நம்ம 80 மார்க்ஸ் எடுத்திருக்கோம். சி அவுட்ல கேஸ் 8க்கு அப்புறம் யூ ஹேவ் பாஸ்ட் டிஸ்டிங்ஷன்ஸ் பிரேக் கொடுத்துருங்க. அப்போ என்ன ஆகும்னா நீங்க 100 மார்க் 80 to 100க்குள்ள நீங்க என்ன மார்க் பர்சன்டேஜ் போட்டாலும் நீங்க டிஸ்டிங்டால பாஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்லி பிரேக் ஆயிரும். அடுத்து கேஸ் 7 கேஸ் 6, கேஸ் 7 போட்டு அப்புறம் கேஸ் 6 போடுங்க. சியூட் போட்டீங்கன்னா யூ ஹேவ் பாஸ்ட் வித் ஃபர்ஸ்ட் டிவிஷன். இப்போ நீங்க 60 to 70க்குள்ள நீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்க எடுத்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னு காட்டும். அடுத்து அது நம்ம பிரேக் கொடுத்தா அந்த ஸ்டேட்மெண்ட் பிரேக் ஆகும். இல்லைன்னா மறுபடியும் லூப் ஆகி தப்பா காட்டும் நம்மளுக்கு ஆன்சர். அடுத்து கேஸ் 5, கேஸ் 5னா நீங்க 50%. அப்போ சிஓட்ல யூ ஹேவ் பாஸ்ட் வித் செகண்ட் டிவிஷன், பிரேக் கொடுங்க. அதுக்கப்புறம் கேஸ் 4, சிஓட்ல யூ ஹேவ் பாஸ்ட் வித் தேர்ட் டிவிஷன், பிரேக் கொடுங்க. அப்போனா 40க்கு நீங்க தேர்ட் டிவிஷன்ல பாஸ் ஆயிட்டீங்க. 40க்கு மேல போனா இப்போ 30 20 எல்லாம் ஃபெயில் தானே. அப்போ டிஃபால்ட் இப்போ நம்ம கேஸ் 3, கேஸ் 2, கேஸ் 1 அப்படி சொல்லி கொடுக்க வேண்டாம். இதுக்கு மேல போனா எல்லாமே ஃபெயில் தான் தெரியும். அதனால நம்ம டிஃபால்ட் அசைன் பண்றோம். டிஃபால்ட் அசைன் பண்ண சொல்ல சி அவுட்ல சாரி யூ ஹேவ் ஃபெயில்டு, நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க சொல்லி அட்டன் பண்ணிட்டு ரிட்டர்ன் 0 கொடுக்கணும். இப்போ நம்ம அதை எக்ஸிகியூஷன் பண்ண போறோம். ஃபங்க்ஷன் 11 கொடுத்தீங்கன்னா கம்பைல் ஆகிட்டு எக்ஸிகியூஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் 80% கொடுத்து பார்க்கேன். 80னா entered your percentage sheet நம்ம 80 கொடுத்துருக்கோம். So you scored 80%. You have passed distinct. வந்துட்டா? அதே இது மறுபடியும் நான் கொடுக்குறேன். இப்போ 90 போடுவோம். 90 போடுறதா அதே தான் வரும். ஓகே, இப்போ கேஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் இங்க பாருங்க. நம்ம கேஸ்ல என்ன பண்ணிருக்கோம், பிரேக் பண்ணிக்கணுமா. அதுக்கப்புறம் 7 6. இப்போ நம்ம 60 போட்டு பார்ப்போம். லெட்ஸ் டேக் 60 போட்டோம்னா எவ்வளோ என்ன வருது. எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல பாஸ் ஆயிருக்கோம். அதே மாதிரி 70 போட்டோம், உங்களுக்கு அதே தான் வரும். அடுத்து இப்போ 50 போட்டு பார்க்க போறோம். 50 செகண்ட் டிவிஷன்ல பாஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், 40 போட்டு பார்க்க போறோம். 40 போட்டு பார்த்தா தேர்ட் டிவிஷன். சூப்பரா. அடுத்து 40 கீழே என்ன கொடுத்தாலும் தப்பா தான் போகும். இப்போ எக்ஸாம்பிள் 35, யூ ஹேவ் ஃபெயில்டு, சாரி யூ ஹேவ் ஃபெயில்டு வருதா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யாரும் 10 மார்க் எடுக்க மாட்டோம், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம். இப்போ 10 யூ ஹேவ் ஃபெயில்டு வருதா. அதுக்கப்புறம் அதை டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட். இதுக்கப்புறம் கேஸ் 4 வரைக்கும் நீங்க பாஸ் ஆகுறீங்க.
அதுக்கப்புறம் என்னதான் மார்க் கீழே போனாலும் நீங்க ஃபெயில் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. கன்ஃபார்ம் தானே? அப்போ வந்து டிஃபால்ட் வந்து சி அவுட் சாரி யூ ஹேவ் ஃபெயில் கூட தான் முடிஞ்சு.